குழந்தைங்களுக்கு பிடிச்சது மாதிரி ஒரு அல்வா ரெடி பண்ணிடலாங்க. கார்ன்ஃப்ளவர் அல்வா தான். அதுக்கு 1 கப் கார்ன்ஃப்ளவர் எடுத்து கட்டி இல்லாமல் 1.5 கப் அளவு தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சிடலாம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கலாங்க. 1.5 கப் அளவு சீனி போட்டு 1.5 கப் அளவு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாங்க. சீனி கரைஞ்சா மட்டும் போதும். இப்போ இதில் நம்ம கலக்கி வச்சுருந்த கார்ன்ஃப்ளவர் மாவை கைவிடாமல் கலக்கிட்டே இருப்போம். அடுப்பு தீயை சிம்மில் வச்சுக்கோங்க. இது கூட ஒரு 5 ட்ராப்ஸ் போல் எலுமிச்சம் சாறு ஊற்றிக்கிறேங்க. எல்லாம் ஊற்றி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தேவையான அளவு ஃபுட் கலர் போட்டுக்கலாம். நான் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே தேவையான அளவு நெய் இல்லைன்னா தேங்காய், நான் தேங்காய் தாங்க ஊற்றிருக்கேன். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா முந்திரி பருப்பும் பாதாம் பருப்பும் கட் பண்ணி வச்சுனேன். அதையும் போட்டு 1/2 டீஸ்பூன் போல் ஏலக்காய் பொடியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தால் சூப்பரான கார்ன்ஃப்ளவர் அல்வா ரெடி. இதை இப்போ ஒரு பவுலில் ஊற்றிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா கட் பண்ணி எடுத்து சாப்பிடுங்க. செம டேஸ்ட்டாக இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சுங்க. சரி, நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.